நாம வாழ்றது தமிழ்நாட்டிலயா இல்ல தாலிபான் நாட்டிலயா தெரியல. நம்ம ஊரு பக்கத்து ஊரு திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலைங்கிற பகுதியில இருந்து திருநாவாயா கேரள மாநிலத்தில் இருக்க அந்த பகுதியில ஒரு கும்பமேளா நடக்குது. அந்த கும்பமேளாவுக்கு திருமூர்த்தி மலையிலிருந்து ஒரு ரத யாத்திரை போக வேண்டியதா இருந்துச்சு. அந்த ரத யாத்திரை கிளம்புற அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு 10 மணிக்கு கூப்பிட்டு திராவிட கும்பலோட வாட்ச்மேன்களா என்ன பண்ணிருக்காங்க, நீங்க கொண்டு போறது எதிர்ப்பு இருக்கு, அதுக்கு உங்களுக்கு ஆபத்து இருக்கு, அதனால நீங்க கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏதோ நம்ம ஊரு நம்ம சாமி நம்ம மண்ணு நம்ம ஊர்ல இருந்து நம்ம சாமி சிலையை ஊர்வலம் எடுத்துட்டு போறதுக்கு நமக்கே உரிமை இல்லைன்னா அப்ப தமிழகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க மக்கள் யோசிச்சு பார்க்கணும். சாமி என்ன காட்சி பொருளா? கார்ல ஏத்திட்டு கொண்டு போய் மாடல வச்சுட்டு அங்க இருந்து ஏத்தி கொண்டு போறக்கு இவ்வளவு ஏன்? பக்கத்து ஸ்டேட்டு கேரளா, அங்க கூட நம்ம அந்த ரத யாத்திரை அங்க போனோடனே அங்கிருந்து பத்திரமா கூட்டிட்டு கொண்டு போய் அந்த கும்பமேளாவில் சேர்க்கிறாங்க. வரலாறுல அவுரங்கசீப் எப்படி இந்துக்களை எல்லாம் கொடுமை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கான். ஆனா நம்ம தமிழகத்தினுடைய அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா, இந்துக்களுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை கொடுக்க முடியுமோ, எந்தெந்த வழியில எல்லாம் ஆபத்து விளைவிக்க முடியுமோ, எந்தெந்த வழியில எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ அத்தனை வேலையும் பண்றாரு. இதே வேற ஏதாவது கிறிஸ்தவ மதத்திலயோ அல்லது இஸ்லாமிய மதத்திலயோ ஏதாவது ஊர்வலம் போறோம், நாங்க யாத்திரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் போலீஸ் தடுத்து நிறுத்தினா இன்னார தமிழகம் சும்மா இருந்திருக்குமா? பொங்கி எழுந்திருக்க மாட்டீங்க. ஏன் உங்க திராவிட கும்பலே ஊருக்கு ஊர் நின்று போராட்டம் பண்ணிட்டு தெரிஞ்சிருப்பானுங்க. இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் இந்த சமூக ஆர்வலர் போராளி கும்பல் இவங்களுக்கெல்லாம் உடம்பு கை கால் வலி வந்துடும், நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் சாவர நிலைமைக்கு போயிடுவானுங்க. இந்துக்களை மட்டும் நீங்க விழிச்சுக்கல அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அழியர் நிலைமை கூடிய சீக்கிரத்துல வந்துடும். இதை பண்ணாத அதை பண்ணாத, இன்னொரு கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே பூஜை அறையில நீ அதை பண்ணாத இதை பண்ணாத, இதை செய்ய அதை செய்யும் சொல்லிட்டு நம்மளையே வழி நடத்துற அளவுக்கு வந்தாலும் வந்துருவானுங்க. இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க ரத யாத்திரை போனா எதிர்ப்பு வருது ஆபத்து வருதுன்னு சொல்றீங்க. ஆபத்து வருதுன்னா அதை தடுத்து பாதுகாக்க வேண்டியதானே உன்னோட வேலை. அதை விட்டுப்பட்டு நீ ரத யாத்திரை போகாத ஊர்வலம் நடத்தாத அப்படின்னு சொன்னா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ற? ஊர்வலம் நடத்துறவனுக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல அதை தடுக்கிற திராவிட மாடலுக்கு சப்போர்ட் பண்றியா? நீ திராவிட மாடலுக்கு சப்போர்ட் பண்றனா உங்களோட பாதுகாப்பே எங்களுக்கு தேவையில்லை.